இல்லை பொண்ணு பார்க்க போகிறேன். பொண்ணு பார்க்க போகும்போது கேட்குறாங்க, பொண்ணோட குணம் எப்படின்னா, என் பொண்ணா ஒரு 2 மணி நேரம் கூட செல்ஃபோன் இல்லாமல் இருப்போம், அவ்வளோ நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் செல்ஃபோனோடையே தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. சூரியக்ஸ் ஒரு மேன் வந்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறார். சார் நான் இன்றைக்கி லீவு அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்கிறேன். ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் கிளம்பி வந்தேன், பூனை குறுக்க வந்துருத்தோ அப்படின்னார். பரவாயில்ல, பூனை கையோடு எடுத்து பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஒரு மேன் என்ன பண்ணுறார், நான் டவலை இங்கே போட்டிருக்கேன், இந்த சீட் என்னதான்னு அடம்பிடிக்கிறார். ஏண்டா நான் ஒரு டவலை பஸ் மேலே போட்டுட்டு பஸ் என்னதான்னு சொன்னால் கேட்பீங்களா, என்ன இப்படி கேட்குறீங்கன்னு இவர் திட்டுறார். ஒரு 2 மேன் பேசிக்கிறார். நீ உங்கள் வீட்டுக்காரிக்கு பயப்படுவீங்களா சார் அப்படின்னு. நான் எதுக்கு பயப்படணும், நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன், அதனால் பயப்பட தேவையில்லை அப்படின்னு. அப்புறம் ஒரு மேன் வந்து 2 மேன் பேசிக்கிறாங்க. அங்கேருந்து, ஏன் சார் நீங்கள் ஒரு வெண்ணெய் கடை வச்சுருந்தீங்களே, அதை ஏன் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அட போப்பா, நான் தெருவில் போனால் எல்லோரும் கையை தட்டி என்ன வெண்ணன்னு கூப்பிட்றாங்க, அது தாங்கலை, அதுக்கு அதை நிறுத்தினேன் அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு பேங்க்கில் அந்த கஸ்டமர் வரார். அந்த பேங்க் மேனேஜர் கேட்குறார், ஏன்பா நீங்கள் வந்து மாடு வாங்க லோன் கேட்டீங்கல்ல, நான் அது கட்டணும்னு சொல்லிட்டு தானே லோன் கேட்டீங்க, ஏன் கட்டவே இல்லை அப்படின்னோடனே அந்த லோன் வாங்கினவர் சொல்கிறார், இல்லை தீவனம்லாம் வெளியில் ஃப்ரீயாக மேய்ஞ்சா எனக்கு காசு மிச்சம், அதனால தான் நான் மாட்டை கட்டவே இல்லை அப்படிங்கிறார் அவர். அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அந்த பேஷண்ட்டுகிட்ட டாக்டர் சொல்கிறார், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், 5 லட்சம் ஆகும் அப்படின்னார். அப்புறம் அந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் கேட்குறாங்க, சார் அந்த பிளாஸ்டிக்கை நாங்களே கொண்டு வந்தால் எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்புறம் ஒரு வீட்டில் ராப்பிச்சைக்கு சாதம் போட்டால் உடனே அந்த ராப்பிச்சை போய், சார் ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட்டை சொன்னேன். இந்த ஒய்ஃப்க்கு தாங்கலை, நான் தான் உனக்கு சாதம் போட்டேன், அவர்கிட்ட போய் என்ன தேங்க்யூ சொல்கிற அப்படின்னு கேட்குறாளாம். இல்லை அவர் தானே சமைச்சார், அதுக்காகத்தான் அப்படிங்கிற. தேங்க்யூ.